நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். யாரையும் நல்லவனாகவே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வெள்ளந்தியான மனது படைத்த விருச்சிகராசி அன்புகளே, நண்பர்களே, எதிர்வரக்கூடிய விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 15/5/2025 பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அதாவது கும்பத்தில் ராகுவும் சனியும், மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறாள். மிக மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ராகு கேதுக்குள்ள அத்தனை பிளானட்டுகளும் அடங்கியிருக்கிறது. அதுவும் சனி வக்கரமாக இருக்கிற 4ஆம் வீட்டில் சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு, அதன் மூலியமாக அந்த பிஸ்னஸ் செய்பவர்கள் இதெல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய 7, 8, 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் முதல் 2 நாள் கழிச்சு ஒரு 20 நாள் சூரியன் புதன் 7ஆம் வீட்டில் தான் இருக்கார். அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல கணவனுக்கு மனைவியும் மனைவனுக்கு கணவனும் அனுசரணையாக இருப்பார்கள். எந்த ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ செஞ்சாலும் கணவனிடத்து மனைவியும் மனைவியிடத்து கணவனும் ஒரு அவர்களுடைய பலனை எதிர்த்து அவர்களுடைய சிந்தனையை கேட்டு அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தோமையானால் நிச்சயமாக இந்த மாதம் மேம்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. 8ல் குரு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. 2ஆம் வீட்டுக்குடையவன், 2க்கும் 5க்கும் உடையவன் குரு. அந்த 5ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். அதனால் பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் வரக்கூடிய இந்த மாதம் அமைந்திருக்கும். நல்லதொரு அதாவது டிரான்ஸ்ஃபரோ அல்லது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நாம் முயற்சி எடுக்கணும். இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்திருந்தோம்னா இந்த மாதம் நமக்கு பலனை தரக்கூடியதாக மாதமாக அமைந்திருக்கிறது. வெளிநாடு செல்பவர்களுக்கு, எஸ்பெஷலி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல முயற்சி, நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு ஒரு பெரிய, அது வெளிநாடு செல்வது பிஸ்னஸுக்காக இருக்கலாம், படிப்பிற்காக இருக்கலாம், அல்லது டூரிசத்துக்காக இருக்கலாம். எதற்காக இருந்தாலுமே நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. யாராவது விசா போடணுன்னா போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதம் அதற்கு நிறைய வழிகள் உண்டு. 4ஆம் வீட்டில் ராகுவும் சனியும் கூட இருக்கிறதுனால, செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஷேர்ஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஃப்ளக்சுவேட்டிங் இருக்கக்கூடிய எதுலேயுமே ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் ப்ராஃபிட் உங்களுக்கு நிறைய வரும். ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் ப்ராஃபிட் குறைச்சலாக தான் இருக்குது. அதனால் லாங் டேர்மை திங்க் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை நினைப்போம். சினிமா துறையில், சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு இந்த மாதம் இன்னும் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால, மீனத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால, அதுவும் 10ஆம் வீட்டு 12, 11, 10ஆம் வீடு சூரியனுடைய வீடு, அந்த சூரியன் 7ல் இருக்கிறதுனால நிச்சயமாக உதவி நாம் யார்கிட்ட நினச்சி போனாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், அது ஆன்மீகவாதியாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், யார்கிட்ட நாம் உதவின்னு கேட்டு போனாலும் அவர்கள் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நாம் எண்ணத்தில் கொண்டு இருந்தாலுமே ஒரு சின்ன விஷயம் நிதானமாக செயல்படுங்க. அவ்வளோதான். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் 1-2 விஷயத்தில் இருக்கும். அவசரப்பட்டு வண்டி எடுக்கச்சவோ இது பண்ணிச்சவோ கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். அவசரப்பட வேண்டாம். மற்ற விஷயத்தில் சிறு குறு தொழில் வியாபாரிகள், அதாவது உழைப்பையே நம்பி இருக்கக்கூடியவர்கள், தினந்தோறும் ரொம்ப தூரம் செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு மாதமான சூரியனுடைய 7ஆம் வீட்டு பார்வை இருக்குது. சூரியனுடைய பார்வை. அதனால் நிச்சயமாக நல்ல பிஸ்னஸ் இருக்கும். அவர்களுக்கு நல்ல கையில் பணம் புரளக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலுமே நாம் வணங்கக்கூடிய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டு விட்டுறாதீங்க. முருகனையோ, அம்பாளையோ, நரசிம்மரையோ, விநாயகரையோ கட்டாயம் வணங்கி வாருங்கள். அதுவும் எஸ்பெஷலி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நவகிரகத்தை வணங்கி முடிஞ்சதுன்னா ஒரு விளக்கேற்றி வாருங்கள். சாதாரண விளக்காக இருந்தாலும் நல்லது. முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையில் நம்முடைய நட்சத்திரம் வந்ததுன்னா விசாக மனுஷம் கேட்ட நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் ஈவினிங் 7 to 2 ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். நம்முடைய குலதெய்வத்திற்கு எதிர்வரக்கூடிய நாட்கள் மிக மிக நல்லதாக இருக்கும். இந்த மாதம் நமக்கு மேன்மையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வரக்கூடிய காணொளிகள்ல நான் சொல்றேன். வேறொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.